இன்வால்வ் ஆகி வேலை பார்ப்பாங்க. ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து இப்போ லேடிஸ் மட்டும்தான் வந்து பார்த்துக்கணும் குழந்தைகளை அப்படின்னு இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தால் ஜென்ட்ஸ் வந்து நைட்டு வந்தாலுமே அவங்க பிள்ளைங்களோட வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். நிறைய வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வந்து கதைகள்ன்றது இல்லையா, சின்ன வயசில் நடந்தக்கூடிய அனுபவங்களை நீங்கள் இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்து இதெல்லாம் கூட இப்படி வாங்கி கொடுத்தது கிடையாது, என்னென்னலாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க, இது மாதிரி உங்களுடைய ஹிஸ்ட்ரியை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அது மாதிரி வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபோன் வந்து இப்போ ஃபோனை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா வந்து அப்படி வந்து அவங்க குழந்தைகளை வந்து மாற்ற முடியாது. கொஞ்ச நேரம், அதாவது முதல்ல வந்து 0 to 2 years அது வரைக்கும் ஃபோனே கொடுக்கவே கூடாது. 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கோ 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து 1 மணி நேரம் பார்க்கலாம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய குழந்தைகள் 2 மணி நேரம் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபோனே அது ரொம்ப கெடுதி, அதை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஏன்னா அவங்க ஆல்ரெடியே அடிக்ட் ஆகிட்டாங்க. ஏதோ ஒரு குழந்தைய நீங்கள் கையில் ஃபோன் வச்சுருக்கும்போது கூப்பிட்டு பாருங்கள், அவங்களுக்கு காதே கேட்காது, நம்ம கூப்பிட்டதும் தெரியாது. இதுக்கு காரணம் வந்து அந்த மூளையோட வந்து செயல்பாட்டை போய் வந்து அது குறைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இப்போ வீட்டில் வந்து நல்லா படிச்சுட்டு போகிறாங்க, ஹோம்ஒர்க்லாம் நல்லா எழுதுகிறாங்க, ஆனால் எக்ஸாமில் பார்த்தா கம்மியான மார்க் வாங்குது. எல்லாமே அவங்க படித்தது தான். ஏன் மறந்து போயிடுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த ஃபோன் யூசேஜ் தான். கேம் விளையாடுறது அதிகமாக, இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். சடனாக ஒரே தான் இன்றைக்கி ஃபுல்லுமே நான் ஃபோனே கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னால் அவங்க வந்து உங்கள் வழிக்கு வர மாட்டாங்க. அப்போ டைமை வந்து குறைக்கணும். இன்றைக்கி வந்து 1 hour தான் யூஸ் பண்ணணுன்னா அதில் வந்து கண்டிஷனாக இருக்க பார்க்கணும். அதை வந்து அந்த 1 மணி நேரத்தை வந்து பாதியாக பிரிக்கணும். காலையில் 1/4 மணி நேரம், அடுத்து ஒரு 1/4 மணி நேரம், மதியம் ஒரு 1/4 மணி நேரம், ஈவினிங் வந்து ஒரு 1/4 மணி நேரம், இவ்வளோ தான் ஃபோன் கொடுப்பேன் அப்படின்னு வந்து கண்டிஷனாக வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஃபோனில் வந்து நிறைய இப்போ புது ஆப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, கூகுள் ஃபேமிலி லிங்க், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே வந்து அந்த ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்கள் குழந்தைங்க அதுக்கு அடுத்து வேலை பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் அது மாதிரி கட்டாயம் வந்து தூங்க போகும்போது பார்க்கக்கூடாது, சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கக்கூடாது.